கும்பராசியை பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து ஒரு சாதாரண ராசியில் பிறந்தவங்களே கிடையாது. அது அற்புதமான ராசி இந்த கும்பம். இந்த கும்பத்தில் பிறக்கிறதுக்கெலாம் கொடுத்து வச்சுருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. 12 ராசிகள்லையும் ஒவ்வொரு ராசிக்கும் வெவ்வேறு விதமான குணம் இருக்கும். ஆனால் இந்த கும்பம் அப்படின்னு சொல்லும்போது பாருங்களேன், பொறுமை, நிதானம் இது ரெண்டுமே கலந்த ஒரு கலவையாக பிறந்திருக்கக்கூடியவங்க தான் இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்களாக இருக்கீங்க. உங்களுக்கு ஓவியம், சிற்பம் இந்த பொறுமையாக செய்கிறாங்கல்ல, இந்த வேலைலாம் சூப்பராக வரும். இதெல்லாம் விரும்பி செய்யக்கூடிய குணங்கள் இந்த கும்பத்துக்கிட்ட அதிகமாகவே இருக்குது. அதே போல் கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது சனி பகவான காரகத்துவம் பெற்ற ஒரு ராசி. உடைகளில் ஏற்படக்கூடிய கரை அழுக்கு பற்றிலாம் கவலைப்படாமல் கடுமையாக உழைக்கக்கூடியவங்களாம் நீங்கள் இருக்கீங்க. இந்த கும்பத்துக்கு மிகப்பெரிய பலம் என்ன தெரியுமா? உங்களுடைய கடினமான உழைப்பு தாங்க. எப்படியும் உழைச்சி முன்னுக்கு வந்துடுவோம் அப்படிங்கிற நம்பிக்கையோடு செயல்பட தொடங்குங்க. நிச்சயம் வெற்றி பாதை உங்களுக்கு வரும். எவ்வளோ உயரத்துக்கு போனாலும் சரி, நீங்கள் கடந்து வந்த பாதையை மறக்காத நபர்களாக இருப்பீங்க. அதே போல் மனசுக்குள்ளே ஒரு வித தயக்கமோ பயமோ இருந்தாலுமே தன்னால் எல்லாமே சிறப்பாக செய்ய முடியும் அப்படின்னு அதை தயக்கத்தையும் பயத்தையும் வெளியில் காட்டிக்காமல் திறமையை கையாண்டு உங்களுக்கான வேலையை சிறப்பாக செஞ்சு முடிக்கிறவங்க இந்த கும்பராசி அன்பர்கள் நீங்கள் தான். கும்பராசி ராசியிலேயே 11வது ராசியாக வருது. சனி பகவானால் ஆளக்கூடிய ஒரு ராசி. நீங்கள் சனிக்கிழமையில் சிவபெருமான் வழிபாடு செய்வதால் நன்மையும் நல்ல ஒரு உயர்வையும் பெற முடியுங்க. ஏன்னா சனி பகவானின் அம்சம் உங்கள் ராசிக்கு இருக்கிறதுனால உங்கள் வேண்டுதல் விரைவில் பலிக்கும். சிவனின் அருளை பெறக்கூடிய ஒரு ராசி. உங்களுக்கு சிவபெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் நம சிவாயா போற்றி அப்படிங்கிற மந்திரத்தை மறக்காமல் 3 முறை சேனல் கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணிவிட்டு உங்கள் வேண்டுதல் பிரார்த்தனையும் நம்பிக்கையோடு இறைவன் கிட்ட சொல்லுங்கள். எல்லாமே சரியாக போகும். சீக்கிரம் எல்லா நல்லதும் நடக்கும். உங்களுக்கு வாழ்த்துக்களை சொல்லிக்கிட்டு உங்களுக்காக சிவபெருமான் கிட்ட உங்களுக்காக நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை எளிய முறையில் கணிச்சுக்க விரும்புகிறீங்க அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற ஜோதிடர் நம்பரை பயன்படுத்திக்கோங்க. இந்த கும்பராசி அப்படின்னு சொல்லும்போது உங்கள் மனநிலையை நீங்கள் சரியாக கையாள தெரிஞ்சவங்க. குடும்பம், வேலை செய்கிற இடம் அப்படின்னு எல்லா இடத்துலையுமே உங்களோட குணத்தால் நீங்கள் மதிக்கக்கூடியவங்களாக நடந்துக்கிறீங்க. உங்களோட வார்த்தை, உங்களோட செயல் இது ரெண்டுமே உறுதியானதாக இருக்கும். நீங்கள் எந்த முடிவை எடுத்தாலும் சரி அந்த முடிவை சரியாக முடித்து காட்டுறதுக்கு எப்பாடுபட்டாச்சும் அந்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடித்திடுவீங்க. ஏன்னா சனி பகவான் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகம் நீதிக்குரிய ஒரு கிரகம். நீதிபதியான சனி பகவானால் ஆளக்கூடிய ராசி கும்பம் அப்படிங்கிறதுனால நீதி, சட்டம், ஒழுக்கம் சார்ந்த விஷயத்தில் சரியாக நடந்துப்பீங்க. நீங்கள் எந்த ஒரு அநீதியை கண்டாலும் பொறுத்துக்க முடியாதுங்க. உங்களோட வாழ்க்கையை ஒழுங்கான முறையில் நடத்தணும் அப்படின்னு விரும்புகிறவங்க. உங்களோட பொருட்களையுமே ரொம்பவுமே கவனமாக பாதுகாப்பாக வச்சுருப்பீங்க. பெரும்பாலும் கும்பராசியில் இருக்கிறவங்க பாருங்கள், அறிவாளியாகவும் புத்திசாலியாகவும் கடினமாக உழைக்கக்கூடியவங்களாகவும் காணப்படுறீங்க. இந்த கும்பராசியில் இருக்கிறவங்க எந்த ஒரு விஷயத்தையுமே ஆழமாக சிந்தித்து செயல்படுத்தக்கூடியவங்க. உங்களுக்கு ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும். மற்றவங்ககிட்ட நேசமாக நடந்துப்பீங்க. வெளிப்படையாக பேசக்கூடியவங்க அப்படின்னு கூட சொல்லலாம். உள்ளுக்குள்ளே ஒன்று வச்சுக்கிட்டு வெளியில் வேற ஒன்று பேச தெரியாது. கருணை உணர்வு அதிகமாக இருக்கும். பேராசை இருக்காது. மற்றவங்களுக்கு உதவுறதுக்கு எப்போவுமே தயாராக இருப்பீங்க. உங்ககிட்ட உதவி அப்படின்னு யாரும் கேட்கலனா கூட ஓடி போய் உதவி செய்வாங்கன்னு சொல்லுவாங்களே, அது வந்து கும்பராசி உங்களுக்கு சரியாக பொருந்தும். நீங்கள் உங்கள் வாழ்க்கையோட தத்துவத்தை உணர்ந்து செயல்படுறீங்க. பெரும்பாலும் இந்த கும்பராசி குழந்தைங்களுக்கு பாருங்கள், நல்லா புக்கு படிக்கிறது ரொம்ப பிடிக்கும். எழுதுறதுல அதிகமாக விருப்பம் இருக்கும். தன்னோட லட்சியத்தை அடையிற வரைக்கும் கடுமையாக உழைக்கிறவங்க நீங்கள். அதனால் உங்களை அவ்வப்போது துரத்துகிற துன்பத்தையும் துயரத்தையும் கண்டு துவண்டு போயிடாதீங்க. உங்கள் திறமையால் துன்பத்தையும் துயரத்தையும் அடித்து வெளுத்து வாங்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு சக்தி இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துங்க. நிச்சயமாக நீங்கள் தொட்டத்தை தொடங்கும். கும்பராசிக்காரங்க எந்த ஒரு வேலை செஞ்சாலும் சரி அது கடினமாக உழைச்சி வெற்றி பெறக்கூடியவங்க. இந்த சனியின் தாக்கம் இந்த ராசிக்கு அதிகமாக இருக்கிறதுனால இந்த ராசியில் இருக்கிறவங்க பெரும்பாலும் நீதித்துறையில், அதுக்கப்புறம் நீதிபதிகளாக, ஆசிரியர், ஆராய்ச்சியாளர்களாக, முக்கியமாக வணிகஸ்தர்களாக ரொம்பவுமே சிறப்பாக செயல்பட முடியும். இந்த துறையில் இருக்கிறவங்களாம் சிறந்து விளங்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே போல் சிறந்த ஆலோசகர்களாகவும் உங்களால் இருக்க முடியும். ஒரு இடத்துல வேலை செய்தீங்க அப்படின்னா அந்த குழுவோட தலைவராக பெரும்பாலும் கும்பராசிக்காரங்க இருப்பாங்க. ஒரு சின்ன இடத்துல வேலைக்கு சேர்ந்தால் கூட படிப்படியாக உயர்வு பெறக்கூடிய தன்மை இந்த ராசிக்கு அதிகமாகவே இருக்கும். கும்ப ராசியில் பாருங்கள், அவிட்டம், அப்புறம் சதயம், பூரட்டாதி இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. கும்ப ராசியில் பஞ்சபூத தத்துவம் அப்படின்னு சொன்னால் இது வந்து காற்று ராசியை சேர்ந்தது. கும்பராசிக்கு அதிபதி சனி பகவான். உங்களுக்கு வந்து கடின உழைப்பு, ஆழ்ந்த சிந்தனை இது ரெண்டுமே அதிகமாக இருக்கும். ஜோதிட அடிப்படையில் பார்த்தா இது 11வது ராசியாக வருது இந்த கும்பராசி.
உங்களுக்கு இந்த மாதத்தின் கிரக சூழல் எப்படி இருக்குது, என்ன செஞ்சால் நன்மை பிறக்கும், எந்த விஷயத்தில் கவனமாக இருக்கணும் அப்படிங்கிறத இப்போ விரிவாக பார்க்கலாம் வாங்க. கும்பராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் உங்களுக்கு தன்னம்பிக்கை உயருது. இது வரைக்கும் இருந்த கஷ்டமான சூழல் நீங்கி சாதகமான சூழல் உருவாகுது. நீங்கள் இந்த மாதம் எந்த ஒரு முக்கிய முடிவுமே எடுக்கலாம். எடுக்கிறதுக்கு முன்னாடி உங்கள் வாழ்க்கை துணைக்கிட்ட கலந்து ஆலோசனை பண்ணி முடிவெடுக்கிறது நல்லது. உங்கள் நிதி நிலைமை வலுவடையும். உங்கள் குடும்பத்தில் அமைதியோ மன மகிழ்ச்சியும் வரும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பு தொடர்பாக எதிர்பார்த்த வெற்றி பெறக்கூடிய அமைப்பு இந்த வாரம் அமைஞ்சிருக்கு. அதுவும் சிலருக்கெல்லாம் புதுசாக காதல் மலர்வதற்கு கூட வாய்ப்பு இருக்குது. சிலர்லாம் வேலை விஷயமா குடும்பத்தை விட்டு வெளியில் போய் தங்கி உங்கள் வேலையை செய்கிற மாதிரி இருக்கும். புதிய திட்டங்களை தொடங்குறதுக்கு சாதகமான மாதமாகவும் இந்த மாதம் அமைஞ்சிருக்கு. உங்களுடைய ஆடம்பர செலவு, உங்களோட பொழுதுபோக்கு தொடர்பான செலவுகள் கொஞ்சம் அதிகரிக்கும். பெரும்பாலும் செலவு பண்ணும்போது நிதானத்தை கடைபிடிக்கணும். தினம்தோறும் நீங்கள் இந்த ஒரு விஷயத்தை செஞ்சால் நன்மை பிறக்கும். இது ஒரு பரிகாரமாக கூட எடுத்துக்கலாம். அது என்னென்னு வச்சுக்கோங்களேன், தினமும் நெத்தியில் சந்தனம் வச்சுக்கோங்க. இது உங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தும், நிதானத்தை தரும். ராகுவோட தாக்கம் நீங்கி நன்மை பிறக்க இந்த ஒரு விஷயம் நல்லதாக இருக்கும். தினந்தோறும் குளிச்சு முடிச்சு உங்கள் வீட்டு பூஜை அறையில் தீபம் ஏற்றி இறைவனை மனசார வழிபடுங்க. உங்கள் இஷ்ட தெய்வத்தையோ குல தெய்வத்தையோ வேண்டிக்கிட்டு உங்கள் வேலைகளை தொடங்குங்க. நிச்சயம் நல்லது நடக்கும். அப்போ இந்த சந்தனத்தை நெத்தியில் திலகமாக வச்சுக்கோங்க. அது அற்புதமான மாற்றத்தையும் நீங்கள் நிச்சயமாக பெறலாம். பொருளாதார வசதி திருப்தி தருவது அமையும். இதுக்கு முன்னாடி தொல்லை கொடுத்துருந்த எதிரி கூட உங்ககிட்ட பணிஞ்சு போவாங்க. பெரும்பாலும் ஆடை ஆபரண சேர்க்கை நல்லா இருக்கு. புதுசாக வண்டி வாகனம் வாங்கிறதுக்கு கூட ஒரு சிலருக்கு யோகம் வரும். வசதி வாய்ப்புகள் குறைவில்லாமல் இருக்கும். கடந்த காலத்தை விடவே இனி வரக்கூடிய இந்த மாதம் சூப்பராக இருக்குன்னு சொல்லலாம். தொட்டது தொலைவும் நினச்சது நடக்கும். ஆனால் கவனமாக முன்னெச்சரிக்கையாக செயல்படுறது நல்லது. உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துங்க. வெளி உணவுகளை தவிர்க்க பாருங்கள். ஆரோக்கியமான உணவுகளை தொடர்ந்து எடுத்துக்கோங்க. உங்களுக்கு இது வரைக்கும் ஏற்பட்டிருந்த பிரச்சனை, அது மட்டும் இல்லாமல் சம்மந்தமே இல்லாத ஏதாவது பிரச்சனையில் அவப்பெயர் இருந்தால் அது இந்த மாதம் உங்களை விட்டு விலகும். உங்கள் மேலே இருக்கிற நீதி, உங்கள் மேலே இருக்கிற நேர்மை எல்லோருக்குமே புரிய வரும். இது வரைக்கும் உங்கள் தப்பாக புரிஞ்சவங்க கூட அவங்க தப்பை உணர்ந்து இப்போ உங்ககிட்ட பேசுவாங்கன்னு பார்த்துக்கோங்களேன். குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் மனைவி, பெரியவங்க இவங்ககிட்ட ஆலோசனை கேட்டு எந்த ஒரு விஷயத்துலையும் செயல்பட்டால் ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். பிள்ளைங்களை பொறுத்த வரைக்கும் தர்ம சங்கடமான நிலைகளை சமாளிக்க வேண்டிய சூழல் ஏற்படும். அதனால் அவங்களோட செயல்களில் நீங்கள் ஒரு பார்வை எப்போவுமே வச்சுருக்கணும். என்ன பண்ணுறாங்க, எது பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்குன்னு ரொம்பவுமே கடுமையாக கையாள வேண்டாம். விட்டு கொடுத்து அவங்க வழியிலே போய் அவங்கள கட்டுப்படுத்துறது நல்லது. எந்த ஒரு சூழலையும் சமாளிக்கக்கூடிய தைரியம் இருக்கிறதுனால பிரச்சனை கிடையாது. நீங்கள் உங்கள் தந்தை வழியில் ஒரு சில காரியங்களை எதிர்பார்த்துருப்பீங்க. அது கொஞ்சம் இழுப்பறியாக இருக்கும். அதே போல் தந்தைக்கிட்ட கருத்து வேறுபாடு ஏற்பட நிறையவே வாய்ப்பு இருக்குது. பொறுமையாக அந்த ஒரு விஷயத்தையும் செய்யுங்க. பொறுமையை கடைபிடிச்சா நன்மையை பெறலாம். அடிப்படை வசதிகளை எல்லாமே இப்போ சீர்படுத்திடுவீங்க. நவீன ரக மின்சாரம், மின்னணு சாதனங்கள் வாங்கி குடும்பத்தில் இருக்கிற எல்லோரையுமே ஆச்சரியப்படுத்துவீங்க. அதனால் இந்த ஒரு காலகட்டத்தை சரியாக பயன்படுத்திக்கோங்களேன். நிச்சயமாக நன்மை பிறக்கும். பழைய வாகனத்தை மாற்றிட்டு புதுசாக வண்டி வாகன சேர்க்கையில் கூட ஈடுபடுவீங்க. உங்கள் உறவினர்கள் இது வரைக்கும் தொல்லை இருந்திருக்கும். இப்போ உறவினர்களால் அனுகூலம் ஏற்பட போகுது. ஆனாலும் கவனமாக இல்லைன்னா பிரச்சனையுமே வந்துடும். அதனால் நீங்கள் கொஞ்சம் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணியே பழகிறது நல்லது. சகோதரிகள் அன்பு ஆதரவும் உங்களுக்கு மகிழ்ச்சியை தரும். தாய்மாமன் வகை உறவால் சில தர்ம சங்கடமான சூழல் ஏற்பட வாய்ப்பு இருக்குது. சொன்னோம்ல, அப்பாவோட சொந்தத்துக்கிட்டையும் நீங்கள் கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். அம்மாவோட சொந்தத்துக்கிட்டையுமே கொஞ்சம் கவனமாக தான் இருக்கணும். பெரும்பாலும் நீங்கள் உண்டு உங்கள் வேலை உண்டு அப்படின்னு வாழ பழகுங்க. யாரையும் நம்பி எதிர்பார்த்து எந்த ஒரு விஷயத்தையும் செய்யாதீங்க. உங்களால் முடியுமா செய்யுங்க. கண்டிப்பாக கொஞ்சம் லேட்டானாலும் சரி அந்த வேலை நடக்கும். அதனால் யாரையும் எதிர்பார்த்து காத்திருந்து டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. அலுவலகத்தில் பொறுத்த வரைக்கும் கூட வேலை செய்கிறவங்களோட ஒரு அன்பு அதிகரிக்கும். செல்வாக்கு உயரும். அலுவலகத்தில் ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். ரொம்ப நாளாக எதிர்பார்த்த பதவி உயர்வு, சம்பள உயர்வு, இந்த சலுகை கிடைக்கும். தொழில் மற்றும் வியாபாரத்தில் எவ்வளோ உழைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு லாபம் வரும். இந்த வரவு செலவு இது சுமூகமாக நடக்கும். மறைமுகமாக இருந்த போட்டியை கூட இப்போ முறியடிச்சிடுவீங்க. சக வியாபாரிகள் கிட்ட பேசி பழகும் போது இணக்கமாக இருங்க. குடும்பத்தை நிர்வகிக்கக்கூடிய பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் கொஞ்சம் சிரமம் இருக்குங்க குடும்ப சூழலை சமாளிக்கிறதுக்கு. ஏன்னா நீங்கள் எந்த ஒரு விஷயத்தையுமே கவனமாக கையாளணும். வீட்டில் இருக்கிறவங்களை கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அந்த விஷயத்தையும் முடிவு பண்ணிங்க. பெரிய அளவில் எதுவும் பாதிப்பு இருக்காது. இருந்தாலும் தொடர்ந்து உங்களுக்கு அலைச்சல் வேலை அதிகமாக இருக்கிறதுனால டென்ஷனாக இருக்கிறீங்க. வேறு எதுவும் கிடையாது. அலுவலகத்துக்கு போகிற பெண்களை பொறுத்த வரைக்கும் அலுவலகத்து சூழல் உங்களுக்கு கொஞ்சம் பணி சுமையை அதிகரித்து தரும்.
அதிக நேரம் எடுத்து செய்கிற மாதிரி இருக்கும். இந்த டைமில் தான் நீங்கள் ரொம்பவுமே கவனமாக இருக்கணும். உங்களுக்கு என்ன வேலையோ அதை சரியாக பொறுப்புணர்ந்து செயல்படுங்க. உங்கள் வேலையை மற்றவங்ககிட்ட ஒப்படைக்காதீங்க. மற்றவங்க வேலையுமே நீங்கள் வந்து செய்யணும் அப்படின்னு நினைக்காதீங்க. உங்களுக்கான நேரம் உங்கள் வேலையை சரியாக செஞ்சாலே சூப்பரான பலனை எதிர்பார்த்தபடி எல்லா வகையிலையுமே பெற முடியும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் ஆசிரியர் பெற்றோரின் உறுதுணை உங்களுக்கு பக்கபலமாக இருக்கிறதுனால நீங்கள் தொடர்ந்து உழைங்க. எந்த அளவுக்கு அதிக நேரம் எடுத்து படிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஞாபக சக்தி இருக்கும். இதனால் நீங்கள் நினச்ச மதிப்பெண்ணை நீங்கள் தேர்வில் பெற முடியும். இறைவனோட அருளால் எல்லா வகையிலுமே கும்பராசி அன்பர்கள் உங்கள் வாழ்க்கையில் சிறந்து விளங்க உங்களுக்கு வாழ்த்துக்களையும் உங்களுக்காக இறைவன் கிட்ட நாங்கள் பிரார்த்தனையும் செஞ்சுக்கிறோம். என்ன நேயர்களே, இந்த பதிவை நீங்கள் பயன்பெறக்கூடிய வகையில் அமைஞ்சிருக்கும்னு நினைக்கிறோம். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். உங்களுடைய நண்பர்கள், குடும்ப உறுப்பினர்கள் அவங்களுக்கும் இந்த பதிவை ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சு கூட வருது இல்லையா பெல் ஐக்கான், அதை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் ஒவ்வொன்றுமே நோட்டிஃபிகேஷன் மூலம் உடனுக்குடன் உங்களை வந்தடையும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிறோம். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே. நன்றி, வணக்கம்.